ஓம் சாந்தி. இன்றைய முரளி 20 டிசம்பர் 2025. பாக்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, உங்கள் பாக்கியத்தை உயர வைக்க சத்துகுரு வந்திருக்கிறார். அதனால் உங்கள் நடத்தை மிக மிக ராயலாக இருக்க வேண்டும். கேள்வி: டிராமாவின் எந்த திட்டம் முன்னரே உருவாக்கப்பட்டு இருக்கிறது? அதனால் யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. பதில்: டிராமாவில் இந்த பழைய உலகின் அழிவு திட்டம் முன்னரே உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இது யாருடைய குற்றமும் இல்லை. இந்த நேரம் இதை அழிப்பதற்கு இயற்கைக்கு கடும் கோபம் வருகிறது. நாலாபுறமும் நிலநடுக்கம் ஏற்படும், கட்டிடங்கள் இடிந்து விழும், வெள்ளம் வரும், பஞ்சம் வரும். அதனால் குழந்தைகளே, இப்போது இந்த பழைய உலகிலிருந்து நீங்கள் உங்கள் புத்தியோகத்தை விளக்குங்கள் என்று தந்தை சொல்கிறார். சத்குருவின் ஸ்ரீமத்துப்படி நடந்து கொள்ளுங்கள். உயிரோடு இருந்து கொண்டே தேக உணர்வை விலக்கி தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய முயற்சி செய்து கொண்டே இருங்கள். பாடல்: நாம் அந்த பாதையில் போக வேண்டும். ஓம் சாந்தி. எந்த பாதையில் செல்ல வேண்டும்? குருவின் வழியில் செல்ல வேண்டும். இவர் என்ன குரு? அமர்ந்தாலும் எழுந்தாலும் மனிதர்களின் வாயிலிருந்து ஆகா குரு என்ற சத்தம் வருகிறது. குருவாக அநேகர் இருக்கிறார்கள். ஆகா குரு என்று யாருக்கு சொல்கிறார்கள்? யாருக்கு புகழ் பாடுகின்றார்கள்? சத்குரு ஒரு தந்தை மட்டுமே. பக்தி மார்க்கத்தில் எண்ணற்ற குருமார்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு புகழ் பாடுகின்றார்கள். உண்மையான சத்துக்குரு ஒருவர் மட்டுமே. அவரையே ஆகா ஆகா என ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது குழந்தைகளின் புத்தியில் உள்ளது. உண்மையான சத்துக்குரு இருக்கிறார். அப்படி பொய்யானவர்களும் நிச்சயம் இருப்பார்கள். உண்மையானவர் சத்தியுகத்தில் இருக்கிறார். பக்தி மார்க்கத்திலும் சத்தியத்தின் புகழ் பாடுகின்றார்கள். மிக உயர்ந்த தந்தையே உண்மையானவர். அவரே லிபரேட்டர், வழிகாட்டியாகவும் ஆகிறார். இந்த கால குருமார்கள் கங்கையில் நீராட அல்லது தீர்த்த ஸ்தலங்களுக்கு அழைத்து செல்ல வழிகாட்டியாக ஆகிறார்கள். இந்த சத்குரு அப்படியல்ல. பதித்த பாவனரே வாருங்கள் என எல்லோரும் அவரை நினைவு செய்கிறார்கள். பதித்த பாவனர் என்று சத்குருவுக்கே சொல்லப்படுகிறது. அவரே தூய்மையாக மாற்ற முடியும். அந்த குருமார்கள் தூய்மையாக்க முடியாது. என்னை நினைவு செய்யுங்கள் என அவர்களில் யாரும் சொல்வது இல்லை. அவர்கள் கீதையும் படிக்கின்றார்கள், எனினும் அர்த்தத்தை முற்றிலும் அறியவில்லை. ஒருவேளை சத்துகுரு ஒருவரே என்பதை புரிந்து கொண்டால் பிறகு தன்னை குரு என்று சொல்ல மாட்டார்கள். நாடகப்படி பக்தி மார்க்கெட் டிபார்ட்மெண்டே வேறு. அதில் அநேக குருமார்களும் அநேக பக்தர்களும் இருக்கின்றார்கள். இவர் ஒருவரே. பிறகு இந்த தேவி தேவர்கள் முதல் நம்பரில் வருகின்றார்கள். இப்போது கடைசியில் இருக்கிறார்கள். தந்தை வந்து இவர்களுக்கு சத்தியுக ராஜபாக்கியத்தை கொடுக்கிறார். அதனால் மற்ற எல்லோரும் தாமாகவே திரும்பி போக வேண்டும். அதனால் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஒருவரே என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு கல்பமும் சங்கம யுகத்தில்தான் தேவி தேவர் தர்மம் ஸ்தாபிக்கப்படுவதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் புருஷோத்தமராகிறீர்கள். வேறு எந்த வேலையும் செய்வதில்லை. முக்தி, ஜீவன் முக்தி தரும் வள்ளல் ஒருவரே என பாடப்படுகிறது. இது தந்தையின் மகிமை. முக்தி, ஜீவன் முக்தி சங்கம யுகத்தில்தான் கிடைக்கிறது. சத்தியுகத்தில் இருப்பது ஒரே தர்மம். இதுவும் புரிந்து கொள்ளும் விஷயம். எனினும் இந்த புத்தியை கொடுப்பது யார்? தந்தையே வந்து உத்தி சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். யாருக்கு ஸ்ரீமத் கொடுக்கிறார்? ஆத்மாக்களுக்கு கொடுக்கிறார். அவர் தந்தையாகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், ஞானத்தை கற்பிக்கிறார். மற்ற எல்லா குருமார்களும் பக்தியே கற்பிக்கிறார்கள். தந்தையின் ஞானத்தால் உங்களுக்கு சத்கதி கிடைக்கிறது. பிறகு இந்த பழைய உலகில் இருந்து செல்கிறீர்கள். இது உங்கள் எல்லையற்ற சந்நியாசமாகவும் இருக்கிறது. இப்போது உங்கள் 84 பிறவி சக்கரம் முடிந்தது என்பதை தந்தை புரிய வைத்தார். இப்போது இந்த உலகம் அழிய வேண்டும். அப்படி ஒருவருக்கு நோயின் தீவிரம் அதிகமாக இருந்தால் இவர் போகப் போகிறார். இவரை என்னை நினைவு செய்வது என்று சொல்வார்கள். உடல் அழிந்துவிடும். மற்றபடி ஆத்மா சென்று அடுத்த உடலை பெறும். நம்பிக்கை இழக்கிறார்கள். வங்காளத்தில் இனி தேராது என்று நம்பிக்கை இழந்த பிறகு உயிரை போக்க கங்கையில் மூழ்க வைக்கிறார்கள். மூர்த்திகளுக்கும் பூஜை செய்து
பிறகு சென்று மூழ்கு மூழ்கு என்று சொல்கிறார்கள். இந்த முழு பழைய உலகமும் இப்போது மூழ்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். வெள்ளம் வரும், நெருப்பு பிடிக்கும், மனிதர்கள் பட்டினியால் சாவார்கள். இந்த எல்லா நிலைகளும் வர வேண்டும். நிலநடுக்கத்தில் கட்டிடங்கள் இடிந்து விழும். இந்த நேரம் இயற்கைக்கு கோபம் வருகிறது. அதனால் எல்லாவற்றையும் அழிக்கிறது. இந்த எல்லா நிலைகளும் முழு உலகத்திற்கும் வர வேண்டும். அநேக வித மரணங்கள் வருகின்றன. வெடிகுண்டுகளிலும் விஷம் நிறைந்து இருக்கிறது. கொஞ்சம் துர்நாற்றம் வந்தவுடனே மயக்கமடைவார்கள். என்ன நடக்கப் போகின்றன என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இவை எல்லாவற்றையும் யார் செய்ய வைக்கிறார்? தந்தையோ செய்ய வைக்க மாட்டார். இவை நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றன. யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. இப்படி நாடக திட்டம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. பழைய உலகம் நிச்சயம் புதிய உலகமாகும். இயற்கை பேரழிவுகள் வரும். அழிவு நடந்தே ஆக வேண்டும். இந்த பழைய உலகிலிருந்து புத்தியோகத்தை அகற்ற வேண்டும். இதைதான் எல்லையற்ற சந்நியாசம் என்று சொல்கிறார்கள். இப்போது நீங்கள் ஆகா சத்குரு ஆகா என்று சொல்கிறீர்கள். அவர் நமக்கு இந்த வழி சொல்கிறார். அவரது பெயர் கெடும் நடத்தை எதுவும் இருக்கக்கூடாது என குழந்தைகளுக்கும் புரிய வைக்கிறார். இங்கே நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள். தேகத்தை விடுத்து தன்னை ஆத்மா என உணர்கிறீர்கள். தேகத்திலிருந்து விலகிய ஆத்மாவாகி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆகா சத்குரு ஆகா என மிக அழகாக சொல்கிறார்கள். பரலோக சத்குருவுக்கு ஆகா ஆகா என்ற பெயர் கிடைக்கிறது. லௌகீக குருமார்கள் அதிகம் இருக்கிறார்கள். மிக உண்மையான சத்குருவாக ஒருவர் மட்டுமே இருக்கிறார். பிறகு அவருடைய பெயர் பக்தி மார்க்கத்தில் இருந்து வருகிறது. முழு உலகிற்கும் தந்தையாக இருப்பவர் ஒருவர் மட்டுமே. புது உலக படைப்பை எப்படி ஏற்படுகிறது என்பதும் யாருக்கும் தெரியாது. பிரளயம் ஏற்பட்டது. பிறகு ஆளிலையில் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்தார் என்று சாஸ்திரங்களில் காட்டுகிறார்கள். ஆளிலையில் எப்படி வர முடியும் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு புகழ் பாடுவதால் எந்த லாபமும் கிடையாது. இப்போது உங்களை உயரும் கலைக்கு அழைத்து செல்ல சத்குரு கிடைத்திருக்கிறார். உங்களுக்கு உயரும் கலை கிடைக்கும்போது அனைவருக்கும் நன்மை ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள். ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார். 84 பிறவிகளையும் ஆத்மாவே எடுக்கிறது. ஒவ்வொரு பிறவியிலும் பெயர் உருவம் வேறாகிறது. இன்னார் 84 பிறவி எடுத்திருக்கிறார் என்று சொல்ல மாட்டார்கள். ஆத்மா 84 பிறவி எடுத்திருக்கிறது. சரீரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. உங்கள் புத்தியில் இந்த எல்லா விஷயங்களும் இருக்கின்றன. முழு ஞானமும் புத்தியில் இருக்க வேண்டும். யார் வந்தாலும் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஆரம்பத்தில் தேவி தேவர்களின் ராஜ்யமே இருந்தது. பிறகு இடையில் ராவண ராஜ்யம் ஆரம்பமானது. ஏணியில் இறங்கி வந்தனர். சத்தியுகத்தில் இருப்பதை சதோ பிரதானம் என்று சொல்வார்கள். பிறகு சதோ ரஜோ தமோ நிலைக்கு இறங்குகிறார்கள். சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. தந்தைக்கு என்ன வந்தது? அவர் ஏன் நம்மை 84 பிறவிகளின் சக்கரத்தில் கொண்டு வந்தார் என்று சிலர் கேட்கிறார்கள். ஆனால் இந்த சிருஷ்டி சக்கரம் முதலும் முடிவும் இல்லாமல் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இதன் முதல் இடை கடையை அறிய வேண்டும். மனிதராக இருந்தும் அறியவில்லை என்றால் அவர் நாஸ்திகர். அறிவதால் உங்களுக்கு எவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கிறது. இந்த படிப்பு எவ்வளவு உயர்ந்தது. பெரிய பரீட்சையில் தேர்ச்சி பெறுபவர்களின் உள்ளத்தில் நாம் மிகப்பெரிய பதவி பெறுவோம் என்ற மகிழ்ச்சி இருக்கும். இந்த லட்சுமி நாராயணரின் தங்களின் முந்தைய பிறவியில் பாடம் கற்று மனிதர்களிலிருந்து தேவராக மாறினார்கள். இந்த படிப்பின் மூலமாகவே ராஜஸ்தானி ஸ்தாபனையாகி கொண்டு இருக்கிறது. படிப்பால் எவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கிறது. அதிசயமாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய பெரிய கோவில்களை யார் கட்டுகிறார்களோ, மிக பெரிய வித்வான் போன்றோராக யார் இருக்கிறார்களோ அவர்களிடம் இவர்கள் எப்படி சத்தியுக ஆரம்பத்தில் பிறவி எடுத்தார்கள் என்று கேட்டால் அவர்களால் சொல்ல முடியாது. கீதையில் சொல்லப்பட்டதே ராஜயோகம் என்பது உங்களுக்கு தெரியும். கீதை படித்து வருகின்றார்கள். ஆனால் அதனால் எந்த பயனும் இல்லை. இப்போது தந்தை அமர்ந்து உங்களுக்கு சொல்கிறார், பாபா, நாங்கள் உங்களை 5000 வருடங்களுக்கு முன்பும் சந்தித்தோம் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். ஏன் சந்தித்தீர்கள்?
சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுவதற்காக, லட்சுமி நாராயணர் ஆவதற்காக என்று சொல்கின்றீர்கள். சிறியவர், பெரியவர், முதியவர் போன்றோர் வருகின்றார்கள். அவர்கள் இதை நிச்சயம் கற்று வருகிறார்கள். இதுதான் குறிக்கோள். இது சத்திய நாராயணரின் சத்திய கதை. ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டு இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். யார் நன்றாக புரிந்து கொள்வாரோ அவரது உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கும். ராஜ்யத்தை பெறுவதற்கு தைரியம் இருக்கிறது தானே என்று தந்தை கேட்பார். அப்போது பாபா, ஏன் இல்லை, நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கு நாங்கள் படிக்கிறோம் என்று சொல்கின்றீர்கள். இவ்வளவு காலம் நாங்கள் எங்களை தேகம் என்று நினைத்து அமர்ந்து இருந்தோம். இப்போது தந்தை எங்களுக்கு சரியான பாதையை சொல்லி இருக்கிறார். ஆத்மா அபிமானி ஆவதற்கு முயற்சி தேவை. அடிக்கடி தனது பெயர் உருவில் சிக்கிக் கொள்கின்றீர்கள். இந்த பெயர் உருவிலிருந்து விலக வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். இப்போது ஆத்மா என்பதும் பெயர்தானே. தந்தை சுப்ரீம் பரம்பிதா லௌகிக தந்தையை பரம்பிதா என்று சொல்ல மாட்டார்கள். பரம் என்ற வார்த்தை ஒரு தந்தைக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிறது. ஆகா குரு என்றும் இவருக்கு சொல்கின்றார்கள். நீங்கள் சீக்கியர்களுக்கும் புரிய வைக்கலாம். கிரந்த் சாஹிப் புத்தகத்தில் எல்லா வர்ணனைகளும் இருக்கின்றன. கிரந்தத்திலும் சப்சாஹெப் சுக்மணியிலும் எவ்வளவு வர்ணனை இருக்கிறதோ அவ்வளவு வேறு எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. இந்த பெரிய வார்த்தைகளே 2 தான். அந்த சாஹிப்பை நினைவு செய்தால் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு சுகம் கிடைக்கும். இதில் குழப்பமடையும் விஷயமே இல்லை. தந்தை மிக எளிதாக புரிய வைக்கிறார். எத்தனை இந்துக்கள் டிரான்ஸ்பர் ஆகி சீக்கியர்களாகி இருக்கிறார்கள். நீங்கள் மனிதர்களுக்கு வழி சொல்வதற்காக எத்தனை சித்திரங்கள் போன்றவற்றை உருவாக்குகிறீர்கள். எவ்வளவு எளிதாக புரிய வைக்கிறீர்கள். நீங்கள் ஆத்மாக்கள், பிறகு வெவ்வேறு தர்மங்களில் வந்திருக்கிறீர்கள். இது வெரைட்டி தர்மங்களின் மரம். கிறிஸ்து எப்படி வருகிறார் என்பது வேற யாருக்கும் தெரியாது. புதிய ஆத்மாவிற்கு கர்ம சுமை இருக்க முடியாது என்பதை தந்தை புரிய வைத்திருந்தார். கிறிஸ்துவின் ஆத்மா தண்டனை பெறுவதற்கு அது எந்த விகர்மமும் செய்யவில்லை. அவர் சதோ பிரதான ஆத்மாவாக வருகிறார். யாருக்குள் பிரவேசமாகிறாரோ அவரை சிலுவையில் அறைக்கிறார்கள், கிறிஸ்துவை அல்ல. அவர் சென்று அடுத்த பிறவி எடுத்து பெரிய பதவி பெறுகிறார். போப்பிற்கும் சித்திரம் இருக்கிறது. இந்த நேரம் முழு உலகமும் ஒர்த் நாட் ஏ பெண்ணியாக இருக்கிறது. நீங்களும் அப்படித்தான் இருந்தீர்கள். இப்போது நீங்கள் ஒர்த் பவுண்டாகி இருக்கின்றீர்கள். அதற்காக அவர்களின் வாரிசுகள் பின்னர் சாப்பிடுவார்கள் என்பது ஒன்றும் கிடையாது. ஒன்றுமே இருக்காது. நீங்கள் உங்கள் கைகளை நிரப்பிக் கொண்டு போகிறீர்கள். மற்ற எல்லோரும் வெறுங்கையோடு போவார்கள். நீங்கள் முழுமையாக நிரம்பவே படிக்கின்றீர்கள். யார் கல்ப முன்னர் வந்தார்களோ அவர்களே வருவார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கேட்டாலும் வருவார்கள். அனைவரையும் ஒன்றாக பார்க்கவும் முடியாது. நீங்கள் எண்ணற்ற பிரஜைகளை உருவாக்குகிறீர்கள். தந்தை எல்லோரையும் பார்க்க முடியாது. ஏதோ கொஞ்சம் கேட்டாலும் பிரஜையாகி கொண்டே போவார்கள். நீங்கள் எண்ணி பார்க்கவும் முடியாது. குழந்தைகள், நீங்கள் சேவையில் இருக்கிறீர்கள். தந்தையும் சேவையில் இருக்கிறார். தந்தையால் சேவை செய்யாமல் இருக்க முடியாது. தினந்தோறும் காலையில் சேவை செய்ய வருகிறார். சத் சங்கம் போன்றவற்றையும் காலையில் நடத்துகிறார்கள். அந்த நேரம் எல்லோருக்கும் நேரம் கிடைக்கிறது. குழந்தைகள், நீங்கள் வீட்டிலிருந்து அதிகாலையிலும் வரக்கூடாது, இரவிலும் வரக்கூடாது என்று தந்தை சொல்கின்றார். ஏனென்றால் நாளுக்கு நாள் உலகம் மிக மோசமாகி கொண்டே போகிறது. அதனால் ஒவ்வொரு சந்திலும் அருகில் சென்று இருக்க வேண்டும். அதனால் வீட்டை விட்டு வெளியே வந்தவுடன் சென்றுக்கு வர வேண்டும். அது எளிதாக இருக்கும். உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். அப்போது ராஜஸ்தானி ஸ்தாபனையாகும். தந்தை மிக எளிதாக புரிய வைக்கிறார். இந்த ராஜயோகத்தின் மூலமாக ஸ்தாபனை செய்கிறார். மற்றபடி இந்த முழு உலகமும் இல்லாமல் போய்விடும். பிரஜைகள் எவ்வளவு உருவாகுகிறார்கள். மாலை தயாராக வேண்டும். முக்கியமாக யார் பலருக்கு சேவை செய்து தனக்கு சமமாக மாற்றுவார்களோ அவர்களே மாலையின் மணியாவார்கள். மனிதர்கள் மாலை உருட்டுகிறார்கள், ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. புத்தி அதில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய குருமார்கள் மாலையை ஜெபிக்க கொடுக்கின்றார்கள். காமம் மகா சத்ரு. நாளுக்கு நாள் அது மிக கடுமையாகி கொண்டே போகிறது. தமோ பிரதானமாகி கொண்டே போகின்றார்கள். இந்த உலகம் மிக கீழானது. நாங்கள் அதிக கஷ்டப்பட்டு விட்டோம். விரைவில் சத்தியுகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று பலர் தந்தைக்கு சொல்கிறார்கள். பொறுமையாக இருங்கள்.
ஸ்தாபனையாகியே தீர வேண்டும். அது நிச்சயம் என்று தந்தை சொல்கிறார். இந்த உத்தரவாதமே உங்களை அழைத்து செல்கிறது. ஆத்மாக்கள், நீங்கள் பரந்தாமத்தில் இருந்து வந்திருக்கிறீர்கள். பிறகு அங்கே செல்ல வேண்டும். பிறகு பாகத்தை நடிக்க வர வேண்டும் என்பதையும் குழந்தைகளுக்கு சொல்கிறார். எனவே பரந்தாமத்தை நினைவு செய்ய வேண்டும். என்னை மட்டும் நினைவு செய்தால் விக்கிரமங்கள் அழியும் என்றும் தந்தை சொல்கிறார். இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். மற்ற யாரும் செய்தி அளிப்பவரோ தூதுவரோ இல்லை. அவர்கள் முக்தி தாமத்தில் இருந்து கீழே அழைத்து வருகின்றார்கள். பிறகு அவர்கள் ஏணியில் ஏறி கீழே இறங்க வேண்டும். எப்போது முழுமையாக தமோ பிரதானமானவர்களோ அப்போது மீண்டும் தந்தை வந்து அனைவரையும் சதோ பிரதானமாக மாற்றுகிறார். உங்கள் காரணத்தால் அனைவரும் திரும்பி போக வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு புது உலகம் தேவை. இப்படியாக நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. குழந்தைகளுக்கு அதிக போதை இருக்க வேண்டும். நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. இந்த தேகத்தின் பெயர் உருவிலிருந்து விலகி ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். சத்குருவின் பெயர் கெடும்படி உங்கள் நடத்தை இருக்கக்கூடாது. 2. மாலையின் மணி ஆவதற்கு பலரை தனக்கு சமமாக மாற்றும் சேவை செய்ய வேண்டும். நாம் அரச பதவி பெறுவதற்காக படித்து கொண்டு இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி மனதில் இருக்க வேண்டும். நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கே இந்த படிப்பு இருக்கிறது. வரதானம். நிரந்தர நினைவு மூலமாக அழியாத வருமானத்தை சேமிக்கும் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் அதிகாரியாகுக. நிரந்தர நினைவு மூலமாக ஒவ்வொரு அடியிலும் வருமானத்தை சம்பாதித்து கொண்டே இருந்தால் சுகம், சாந்தி, ஆனந்தம், அன்பு போன்ற அனைத்து பொக்கிஷங்களுக்கும் அதிகாரத்தை அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். எந்த கஷ்டமும் கஷ்டமாக அனுபவமாகாது. சங்கம யுகத்தில் பிராமணர்களுக்கு எந்த கஷ்டமும் ஏற்பட முடியாது. ஒருவேளை கஷ்டம் வந்தாலும் அது தந்தையின் நினைவை கொடுக்க வருகிறது. எப்படி ரோஜா மலரோடு இருக்கும் முள் அதனை பாதுகாக்கும் சாதனமாக இருக்கிறதோ அப்படி இந்த சிரமங்கள் இன்னும் அதிகமாக தந்தையின் நினைவை கொடுப்பதற்கு நிமித்தமாகின்றன. ஸ்லோகன். ஸ்நேக ரூபத்தின் அனுபவத்தை சொல்கின்றீர்கள். இப்போது சக்தி ரூபத்தின் அனுபவத்தை சொல்லுங்கள். அவ்யக்த செய்கை. இப்போது முழுமையாகும் கர்மாத்தீத்தாகும் ஆர்வம் கொள்ளுங்கள். கடைசி கர்மாத்தீத் நிலையின் பாகம் ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுப்பதாக இருந்ததை சாகாரத்தில் பார்த்தீர்கள். சமநிலையில் விசேஷமும் ஆசீர்வாதமும் அதிசயமாக இருந்தன. அப்படி தந்தையை ஃபாலோ செய்யுங்கள். இதுதான் எளிய மற்றும் சக்திசாலி சேவை. இப்போது ஆசீர்வாதங்களை கொடுப்பது விசேஷ ஆத்மாக்களின் பாகம். அதை கண்களாலோ அல்லது நெற்றி மணியாலோ கொடுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாப்.